சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இதெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து செக் பண்ண போகிறேன். அவங்க ஒரு எப்பவுமே வந்து கொடுத்தோன்னா கொடுத்த மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்க்ரூவே ஒன்று போடாமல் இருந்தாங்க நம்ம ரிட்டர்ன் எடுக்கும்போது. மோஸ்ட்லி வந்து அவங்க கழட்டி மாட்டி எதையாவது உடச்சி தான் வச்சுருப்பாங்க. அது ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக தான் அந்த தொங்க விட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் வந்திருக்கு. ஏன்னா 10 தடவை கழட்டி மாட்டோம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் டேமேஜ் ஆகும். ஸோ ஒரு புது வண்டியை வாங்கிட்டு நம்ம ஒரு வருஷமாவது அதை பீக்காமல் ஓட்டினா தான் புதுசாக இருக்கும். அது ஒரு 10-20 தடவை கழட்டி மாட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி அங்கங்கே ஒரு தடவை ஒரு கோடு விழும். ஸோ ஒரு வாரண்டி வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. இதில் ஆக்சுவலாக 3 ஸ்டிக்கர் இருந்தது. 3ல் ஒன்று காணும்னு சொல்லி பார்த்தா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் தெர்மல் பேஸ்ட் இருக்கும். ஹீட்டானால் வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரோட ப்ராசஸர்லாம் கூட அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பாருங்கள், இதுதான் வந்து க்ரீன் மார்க்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க மார்க் பண்ணி வைப்பாங்க இதை ரிமூவ் பண்ணால் கண்டுபிடிக்கிறதுக்காக. இவங்க இதையும் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல ஃபால்ட்டுனா ஒரு தடவை ஒரு மாதிரி ஏதாவது பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. பாருங்கள், இதையும் ரிமூவ் பண்ணி இதில் தெர்மல் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த தெர்மல் பேஸ்ட் எப்போ வந்து ட்ரை ஆகும்னா, 1 வருஷம் 2 வருஷம் வெயிலில் மலையில் காஞ்சதுன்னா அப்போ ட்ரை ஆகிடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ண. இந்த புது வண்டியில் போய் இவங்க இதை ரிமூவ் பண்ணுறதுனால ஒன்றும் சால்வ் ஆக போகிறதில்ல. அதை அவங்களுக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருந்துருக்காங்க. பாருங்கள், ஸ்க்ரூவெல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரூ கழட்டி மாட்டினதுக்கு உண்டான மார்க்கெல்லாம் தெரியுது. ஸோ இங்கே இது வந்து க்ரீன் இப்படி மேட்ச் ஆகணும். அது இந்த பக்கம் இருக்குது க்ரீனு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது க்ரீனு. ஸோ இங்கே மேட்ச் ஆகணும். ஸோ அப்போ கழட்டி மாட்டிருக்காங்க. இதை கழட்டி மாட்டி பாருங்கள், வண்டி வந்து பழசாயிடும். ஸோ ஏத்தரில் ப்ராப்ளம் இல்லாத ஒரு வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த வண்டியில் ப்ராப்ளமோடு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து அவங்கக்கிட்ட சர்வீஸ்க்கு விட்டு வாங்கி எப்படியும் 2 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள் எப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி உங்களுக்கு 6 மந்த்ஸில் ஆக்கி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பழசாக்கிறதுக்கு முன்னாடி வண்டி சீக்கிரமாக பழசாக்கி அவங்க கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஏத்தரில் டிஸ்க்கு ஆயில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சைடில் 2 ஸ்க்ரூ வரும். சைடில் 2 ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் வந்து பாட்டமில் 2 ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் வந்து டாப்பில் 2 ஸ்க்ரூ. இது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த மாடல் இந்த டிசைனில் இருக்க வண்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் இருக்கும். இதுக்கு முந்தின வந்த ஜென்ரேஷன்லாம் இந்த ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஃப்ரண்ட் பீஸ் வரும். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் இதையும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். இந்த மிரர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா உள்ள இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதே மாதிரி 2 பக்கமும் இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மட்டும் இந்த ஸ்க்ரூவை உங்களால் டாப் அப் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அலுமினியம் ஃப்ரேம். அதுக்கு நீங்கள் இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டினீங்கன்னா இந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக வந்துருச்சுன்னா இந்த 2 ஸ்க்ரூ ஆக்சஸ் பண்ணலாம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பிரச்சனை இல்லை. அது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். ஆயில் வந்து ஓரளவுக்கு ஒரு 70% அது ஃபுல்லாக இருக்கணும். ஆயில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை கூட டாப் அப் பண்ணாமல் நம்மக்கிட்ட 850 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இத்தனைக்கும் வாட்டர் வாஷ் கூட பண்ணாதீங்க, ஏன்னா அதை நான் பண்ணிக்கிறேன், வண்டி க்ளீனாக தான் இருக்குது, அதை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். இப்போது டாப் அப் பண்ணுறோம். அட்லீஸ்ட் இவ்வளோவாது இருக்கணும். ஸோ இதுவே வந்து ஃபுல்லெலாம் கிடையாது, 50% தான் ஃபுல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் 50% தான் நானே டாப் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது நீங்கள் டாப் அப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ரப்பர் வந்து உள்ளே போகும். ஸோ அப்போ அது இடிக்காத அளவுக்கு இடிச்சா பரவாயில்ல, வெளியே வந்து வரக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நீங்கள் டாப் அப் பண்ணணும். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. அப்போ நீங்கள் இதை போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே வந்துடும். ஓகே, இப்போ வெளியே வரல. இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஆக்சுவலாக வேரண்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் கழட்ட மாட்டாங்க. அதனால் நம்மளும் சர்வீஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கழட்டி பார்க்க மாட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக எல்லோரும் நம்ம லோக்கல் மெக்கானிக் கிட்ட தான் போவாங்க. அவங்க வந்து வேரண்ட்டி இருக்குது அப்படின்னா கழட்ட மாட்டேன், நீங்கள் வேரண்டியிலே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேரண்டியில் பார்த்துக்கோங்கன்னும் போது அப்போ யார் கழட்டுறது? இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் கழட்டி பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேரண்டியில் பார்த்து கொடுப்பாங்கன்றதுனால நீங்கள் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி கொடுக்குறீங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்ல வரல, நீங்கள் கொடுக்குற அந்த ஜென்ரல் சர்வீஸ்க்கு உண்டான அந்த 850லேயே எல்லாமே பார்த்துருவாங்க, நீங்கள் நம்புறீங்க. பட் அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அது இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுறது நான் தான். என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும். பாருங்க, இது உங்கள் முன்னாடி தான் கழட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம அடித்த வாட்டர் வாஷ் தான், அந்த தண்ணியெல்லாம் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அடிக்கிற தண்ணியெல்லாம் மேலே இருக்கும், தண்ணி மேலே இருக்கும், ஆயிலுக்குள்ளே போகாது. பட் இதுவும் ஆயில் தான் போல இருக்குது, தண்ணி கூட இல்லை. பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் வந்து ஆயில் கம்மியாக தான் இருக்குது, அதுவும் டாப் அப் பண்ணலை. ஸோ அவங்க அப்போ ஜென்ரல் சர்வீஸில் என்ன தான் பண்ணாங்க, காசை வாங்கிட்டு சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு கையில் கொடுத்துறாங்க போல இருக்குது.
ஸோ லெஃப்ட்லேயும் ஆயில் ஃபில் பண்ணல, ரைட்லேயும் பண்ணல. ஸோ இது எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம விடுறோம். மெயின்டெனன்ஸ்னு விட்டால் ஜென்ரல் சர்வீஸில் எல்லாமே பண்ண தெரிஞ்சாலும் அவங்க பண்ணுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் பண்ணோன்னா வேலை அதிகம். ஸோ இது பாருங்கள், மிரர் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் 2 பக்கம். இதுக்கு ஒரு 3 போல்டு, இதுக்கு ஒரு 3 போல்டு, இந்த சைடில் இது ஒரு 2. ஸோ இப்படி பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ராட்ச் விடும். எங்கேயாவது ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லணும். அதனால் வண்டி பழசாயிடுச்சு, ஒரு 20,000 30,000 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா நீங்கள் அப்போ ஆல்ரெடி நிறைய ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ அது கூட அவங்க ஒரு 2 எக்ஸ்ட்ரா கோடு போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா புது வண்டிக்கு எதையுமே செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸில் 5K சர்வீஸ்னு வாங்க, 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ். ஸோ அது நீங்கள் கொடுக்குறது உண்மையிலே வேஸ்ட்டு தான். உங்களால் ஏதாவது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்க. சும்மா கொடுத்தீங்கன்னா அவங்க வேஸ்ட்டு தான் நம்ம காசு. அவங்களும் எதுவும் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஆனாலும் நீங்கள் 5K சர்வீஸ் நீங்கள் விடலை அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு இது வராது, வாரண்ட்டி க்ளைம் பண்ண முடியாது. ஸோ அதை நம்மளுக்கு சொல்லி தான் நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சர்வீஸும். இப்போ வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ்னால் காசை கொடுத்துட்டு நம்மளே சர்வீஸும் பார்க்குறோம். ஸோ இதுதான் ஏத்தரோட நிலைமை. ஆக்சுவலாக எனக்கு விஷயம் தெரியும், அதனால் நான் பார்க்குறேன். ஒருவேளை விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாரண்டியில் வந்து நீங்கள் பிரித்தா வாரண்ட்டி போயிடும். ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சி கொடுக்குறீங்க. அவங்களும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை. ஸோ அவங்களும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, நீங்களும் பிரித்து பார்க்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, ப்ராப்ளம் சரி பண்ணாங்களா பண்ணலையா? இப்போ நான் இதை போய் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, நான் போய் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நான் கேட்டேன், டிஸ்பிளே வந்து அது ப்ராப்ளம்னு நான் ஒருத்தரையும் விடுறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பாட்டு வராதுன்றாங்க. அந்த பாட்டை வந்து மாற்றி கொடுத்தேன், அந்த பாட்டே அந்த வண்டியில் வராது, அதை மாற்றினா சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 3rd டைம் சொன்னாங்க. அதனால் அதுதான் இது சிம்பிள். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து 4mm ஆலன் கீ, இது வந்து 5mm ஆலன் கீ. ஸோ இப்போது இதெல்லாம் இருந்ததுனாவே நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் அதே 5mm ஆலன் கீ தான். இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டரை வந்து ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் சைடில் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். எல்லாமே சிம்பிள் தான். பட் என்னென்னா நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணுறதில்ல, இதெல்லாம் ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸில் விட்டு அவங்க ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். போது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த உள்ளுக்குள்ளே தள்ளிட்டே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், எல்லா பக்கமாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரூவில் வந்து 3 டைப் இருக்கும். ஒரு ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி டிசைன் உள்ள ஸ்க்ரூ வந்து டாப்பில் வரும். அது 2 ஸ்க்ரூ இருக்கும், டாப்பில் வரும். இந்த டைப் ஸ்க்ரூ வந்து பாட்டம். இந்த மாதிரி டைப் உள்ளது வந்து சைடில். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு செட் இருக்கும். இன்னொரு செட் எடுத்து அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுருங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஸோ 100% சார்ஜ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் கொண்டு போய் விட்றீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இஷ்யூனா அந்த பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு சிலது வந்து லேட்டாக உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஒரு சில விஷயம் இந்த டிஸ்பிளேவெல்லாம் இவங்க கழட்டி அதை டிஸ்மேண்டில் பண்ணி நோண்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் சைனா மேக்கு. இந்த டிஸ்பிளேவில் ப்ராப்ளம் வந்ததுன்னா டிஸ்பிளேவை ரீப்ளேஸ் தான் பண்ணி கொடுக்கணும். அந்த டிஸ்பிளேவை ஸ்க்ரூவை கழட்டி நோண்டியிருக்காங்க. ஒன்று நோண்டி சால்வ் பண்ண தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அதை கழட்டி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை சால்வ் பண்ண முடியுமா, அந்த பேஸ்ட் தெர்மல் பேஸ்ட் வச்சா சால்வ் ஆகுமா? அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹீட் ஆகிட்டு வெயில் டைமில் வந்து இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதான் என்கிட்டே கேட்குறாங்க, வெயில் டைமில் வந்து ஆகுதா இல்லை அது ரொம்ப தூரம் ஓடினதுக்கப்புறம் ஆகுதானே? அது வண்டி எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த பேனல் பிரித்து பார்த்துருவோம். இதுக்கு ஆலன் கீ தான் வரும், இந்த இடத்துக்கு மட்டும் 4mm ஆலன் கீ. இது ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் 4mm ஆலன் கீ.
இந்த இண்டிகேட்டரோட பெசர் வந்து இதுதான் இண்டிகேட்டர் பெசர். ஸோ அதுக்குண்டான கனெக்ஷன் வந்து இங்கே இருக்குது. நம்ம புது வண்டியில் இருந்த ஒரு ஸ்பேரை ஒன்று கனெக்டிருக்காங்க. அதாவது வண்டி வந்து சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, அது இந்த ஸ்பேர் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் வெஹிக்கிள்லாம் வந்து இந்த மாடலுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஏதோ எர்த்திங் இஷ்யூக்கு இது போட்டால் சால்வ் ஆகுன்ற மாதிரி இருந்திருக்க போல இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு வண்டிக்கு சால்வ் பண்ணுறதுக்காக இந்த புது வண்டியிலேருந்து இந்த ஸ்பேரை கழட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் நான் கொண்டு போய் விடும்போது இதை கழட்டினால தான் ப்ராப்ளம் ஆயிருக்குமோன்னு சொல்லி இதை கூட வந்து செகண்ட் டைம் சர்வீஸ் நான் திரும்ப டிஸ்பிளே ப்ராப்ளம் விடும்போது இதை தான் அவங்க வேறு ஒரு வெஹிக்கிள்லேருந்து கழட்டி மறுபடியும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரெஸ்ட் ஆயிருக்கும். இப்போ நான் துருப்பிடிச்சிருக்கோம். இது நான் வண்டி வாங்கின உடனே புது வண்டியை ஃபுல்லாக பிரித்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சேன். ஸோ நமக்கு சீரியல் நம்பர்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியல் நம்பரும் நான் ஸ்னாப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். அப்போது அந்த டைமில் வந்து இது இல்லை, ஆனால் இந்த இடத்துல ரெஸ்ட் ஆயிருக்கு. இன்னும் இது புது வண்டியில் ரெஸ்ட் ஆயிருக்குன்ற நான் அப்புறமா தான் கவனித்தேன். உங்ககிட்ட சர்வீஸ் கூட்டு வாங்கும்போது ஏதோ மாற்றினேன்னு சொன்னாங்களே அப்படின்னு பிரித்து பார்த்தா இது பழசாக இருக்குது. இது சீட்டு ஓப்பன் பண்ணுற கேபிள் இது பாருங்கள், இதுவே டேமேஜ் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கழட்டி மாட்டி என்ன இருக்குன்னா ஒரு கரெக்டாக போயிட்டு இருந்த இந்த கேபிளோட ரூட்டிங்கை மாற்றி விட்டுருக்காங்க. அதனால தேஞ்சு ஃபுல்லாக தேஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னாவும் அந்த சீட் ஓப்பன் ஆகாது. ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். சர்வீஸ் சென்டர்லேருந்து தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பராக QC பார்த்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% ப்ராப்பராக பண்ணி வெளியே அனுப்புவாங்க ஒரு வண்டியை. இந்த சர்வீஸ் சென்டருக்குள்ளே போய்ட்டு வரும்போது வண்டி இந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த கேபிளில் பிரச்சனை, இந்த இடத்துல ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பழைய கேபிளை தூக்கி மாட்டி வச்சுருக்காங்க. எதுவும் சால்வ் ஆகும்னு சொல்லி மாட்டி வச்சுருக்காங்க. பட் இது வந்து பிரச்சனை அது கிடையாது. இந்த எர்த்திங் கேபிள் இங்கேருந்து இங்கே போகணுமா, இந்த எர்த்து வந்து இங்கேருந்து இங்கே போச்சுன்னா இந்த கேபிள் வழியாக இந்த நமக்கு டிஸ்பிளே இஷ்யூ சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தேர்ட் டைம் சர்வீஸ் கொடுக்கும்போது. அதான் நானும் சொன்னேன், இந்த கண்ட்ரோல் யூனிட்டை ஆல்ரெடி பாடியில் தான் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த கேபிள், இது வந்து கேபிள் கிடையாது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் கம்பி தான் இருக்கும். அது உள்ள இது கேபிள் கிடையாது. இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி ஒரு எர்த்திங் இதில் வேறு எதுவும் பெருசாக ஒயர்லாம் நிறையா இருக்காது, வெறும் கம்பியாக இருக்கும். ஆக்சுவலாக வண்டியில் எதை பிரித்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். சர்வீஸ்க்கு விட்டு வாங்கின வண்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து எப்பயும் ஒரு தடவை தான் நம்ம பிரிக்கும் போது அது ஒழுங்காக க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இந்த வாரண்டி ஸ்டிக்கர் தான் சொன்னேன். ஸோ இது இவங்க இந்த கண்ட்ரோல் யூனிட்லேயும் அந்த வாரண்டி ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. இதே தான் வந்து டிஸ்பிளேலே இருந்திருக்கும், ஆனால் டிஸ்பிளே அவங்க கழட்டி பார்த்துட்டாங்க. ஸோ இதில் மட்டும் தான் கழட்டாமல் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது பேட்டரியில் எங்கேயாவது இருக்கும். பேட்டரியில் மார்க் வச்சுருக்காங்க, எல்லோ மார்க் அங்கங்கே. ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் யாரும் கழட்ட போகிறதில்ல, அவங்க தான் வாரண்டி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் யாரும் இதை பெருசாக கழட்டி பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. வேறு எதாவது டேமேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த பார்ட்டில் எதுவும் இல்லை. ஸோ இதான் இண்டிகேட்டர் பஸருக்கு உண்டான கனெக்டர். இது நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த பஸரில் ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது வராது. அவ்வளோதான். இந்த கீக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி வரும். ஸோ இந்த கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீ வந்து ஆஃப் பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு லாக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.